நான் சொல்றேன், இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ வாலிபர்கள் இங்க இருக்கலாம், நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. ஒருவேளை ஈவன் இஃப் யூ ஹேண்டில்ட் யுவர் லைஃப் வெரி பேட்லி, எத்தனையோ ஆலோசனைகள் உங்களுக்கு வந்த பிறகும் நீங்க உங்க வாழ்க்கையை நீங்கள் மோசமாக நீங்க நடத்துகிற ஒரு பையனா இருக்கலாம், ஒரு பொண்ணா இருக்கலாம், ஆண்டவருடைய சித்தத்திற்கு எதிராக ஓடுகிற ஒரு பையனா இருக்கலாம், ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்கும் ஆண்டவருடைய நீதிக்கும் எதிராக ஓடுகிற ஒரு பையனா இருக்கலாம். நான் சொல்றேன், இன்றைக்கு உன் மேல் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has a purpose more than what you can imagine. உங்கள் மேல் ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். நீ அவரை விட்டு ஓடினாலும் உன் பின்பாக வருகிற ஒரு தேவன், ஏன் தெரியுமா, உண்மையில் அவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், இன்றைக்கு ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையை நீங்களாகவே அழித்திருக்கலாம். You could have handled yourself badly. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு காரணம் வேற யாரும் இல்லை பாஸ்டர், நான் தான். I handled myself badly. கர்த்தருக்கு விரோதமா நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் ஆண்டவர் விட்டு ஓடி போனேன். நீங்க you could have handled yourself badly. ஆனா ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, இன்றும் கர்த்தர் உங்கள் மேல் ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார், மறந்துடாதீங்க. உங்க மேல் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்களை இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களுக்காக அவர் ஜீவனை தந்து ரத்தத்தை சிந்தி உங்களுக்காக மரித்திருக்கிறார். உங்க மேல ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. டோன்ட் ரன் அவே. நான் சொல்றேன், உங்க மேல அவர் அவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார்.